விதத்தில் அதை சொல்லணும். சொன்னா என்ன நடக்கும்? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இந்த ஆலயத்தில் தேவ மகிமை நிரம்பணும்னா நீங்க அல்லேலூயா சொல்லி தான் ஆகணும். இங்க சொல்லாதவங்க பரலோகம் வர மாட்டீங்க. அல்லேலூயா. ஏன்னா பரலோகத்தில் அல்லேலூயா என்ற சத்தம் அல்லேலூயா தொனித்துக் கொண்டே இருக்கும். தொனித்துக் கொண்டே இருக்கும். அதை சொல்றதுக்காக நம்ம தகுதிப்பட்டு இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். முக்கியமான ஒரு விடுதலை நேரத்துக்கு நம்ம போகலாம். ஆவியானவர் நம் மத்தியிலே நம்ம விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போது கூட நம் மத்தியிலே கொஞ்ச நேரம் சிஸ்டர் ரெபேக்கா, என்னுடைய மனைவி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பல வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். ஜெஸ்ஸி ஜெனிஃபர் 2 பேர் ரெட்டை குழந்தைங்க முதல் முறை சாத்தான் குளத்துல வந்திருக்கிறாங்க. ஜீவன் கூட கர்த்தருக்கு அவ வந்திருக்கிறான். ஆனா ஜெஸ்ஸி ஜெனிஃபர் சாத்தான் குளத்தை பார்க்கல. இப்போதான் சாத்தான் குளத்துல அன்பு பாலாபுரம் சர்ச்சை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். பிள்ளைங்க சொல்லப்போனா அநேக மொழிகளில் என்னோட கூட சேர்ந்து பாடுவாங்க. அவங்களே பாட்டு எழுதுறாங்க, அவங்களே பாடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். ஆண்டவர் கிருபையாக கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்களை குறித்து நான் சாட்சி சொல்லலாம், நேரம் இல்லை. கர்த்தர் சித்தமா நான் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். சிஸ்டர் ரெபேக்கா, இவங்க பேர் சிஸ்டர் ரெபேக்கா இல்லை, அனிதா தேவி. என்ன பேரு? அனிதா தேவின்னா கண்டுபிடிச்சிடுவீங்க. இவங்க ஒரு அந்நிய குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு குடும்பத்திலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இவங்க அக்காவுக்கு பிசாசி பிடிச்சிருந்தது. அக்கா பேர் கர்த்தருக்கு மஞ்சுளா என்று சகோதரிக்கு பேய் பிடிச்சிருந்தது. அந்த அம்மாவுக்கு பேய் விட்டு போகிறதுக்கு பல கோயிலை தேடி போனாங்க, பல மந்திரவாதிகிட்ட கொண்டு போனாங்க, போகலை. கடைசியில் சொல்ல போன ஆவிக்குரிய ஒரு சபைக்கு கொண்டு வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் நாள் செய்தி கொடுத்தாரு பார்த்தீங்க, சிஜே சாமுவேல் ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்ம நேசர் பெங்களூர், அந்த சபைக்கு தான் கொண்டு போனாங்க. கர்த்தருக்கு சத்தியம் எங்கு இருக்கிறதோ அங்கதான் விடுதலை. ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை. அக்காவை கொண்டு போனாங்க. அங்கதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? விடுதலை ஆக்கினாரு. விடுதலை ஆக்கின மாத்திரத்துல இவங்க முழு குடும்பமே ஒரு 15-20 பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டாங்க. அல்லேலூயா. 2001 நினைக்கிறேன் இவங்க ரட்சிக்கப்பட்ட சபையில சேர்க்கப்பட்டு இப்போ அனிதா தேவி என்று அழைக்கப்படுகிற இவர்களே கர்த்தர் ரெபேக்கால் என்று கர்த்தருக்கு என்னுடைய மனைவியாக கர்த்தர் மாற்றினதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இப்போது சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க? கன்னட மொழி, தமிழ் பேசுவாங்க, ஆனா ஸ்பீச் பண்றதுக்கு தெரியாது. நல்லா தீர்க்க தரிசன வர இருக்கிறது, ஹீலிங் கிஃப்ட் இருக்கு. சகோதரி மத்தியில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. இன்னைக்கு ஓய்வு நாளில் இந்த சாத்தான்குள்ள பகுதியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும் பேச வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கன்னடத்தில் பேசுவாங்க, தமிழ் மொழியில் நான் டப்பிங் பண்ண போகிறேன். கேட்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. ஹல்லேலூயா. ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ? எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ಸಂತೋಷವುಳ್ಳವರು ಬಲಗೈ ಎತ್ತಿ ಹಲ್ಲೇಲೂಯಾ. சந்தோஷமா இருக்கிறவங்க வலது கையை உயர்த்தி காட்டுங்க. ಸ್ವಲ್ಪ ಜನ ಕೈಯೇ ಎತ್ತಿಲ್ಲ. கொஞ்சம் பேர் கையை எடுக்க மாட்டேன்றீங்க. ಸಂತೋಷ ಇಲ್ವಾ? சந்தோஷம் இல்லையா? ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. இந்த ஓய்வு நாளில மன மகிழ்ச்சி நாளில சந்தோஷமா இருக்க வேண்டும். ನಾನಂತೂ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀನಿ. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்பா. ಯಾಕಂದ್ರೆ 2 ಬಾರಿ ನಾನು 2ನೇ ಬಾರಿ ಸಾತಾನ್ ಕೊಳಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. நான் 2வது முறை சொல்லப்போனா இந்த சாத்தான் குல பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். ನಾನು 3 ವರ್ಷದ ದೊಡ್ಡ ಮಗನ ಜೊತೆ ನಾನು ಬಂದಿದ್ದೆ. 3 வருஷம் என்னோட மகனுக்கு அப்பதான் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். ಸಾತಾನ್ ಕೊಳ, சாத்தான் குளத்துக்கு, திசைவேலி, ಅಮ್ಮ ಸಮುದ್ರ ಅವಾಗ ನೋಡಿದ್ದೆ. அந்த நாட்கள பார்த்திருந்தேன். ಇವಾಗ ಈ ದಿನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. இப்போ இந்த நாட்களில பார்த்து கொண்டிருக்கிறேன். ಸಾತಾನ್ ಕೊಳ ತುಂಬಾ ಚೇಂಜ್ ಆಗಿದೆ. இந்த சாத்தான் குளத்துல பெரிய மாற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். ಆಗ ನಾನು ನೋಡಿದ ಸಾತಾನ್ ಕೊಳ ಅಲ್ಲ ಇದು. அப்ப இருந்த மாதிரி இல்ல சாத்தான் குளம், இது வேற மாதிரி பரிசுத்த ஆவியின் நடத்துதல் மாதிரி தெரிகிறது. ஹல்லேலூயா. 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 ಈ ಸಮಯ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ನಾನು ವಂದನೆ ತಿಳಿಸ್ತೇನೆ. இந்த நேரத்தை தந்த அன்பு பாஸ்டர் அவர்களுக்கு நான் இருதயத்தின் மூலமாக நன்றியை தெரிவிக்கிறேன். ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿರುತ್ತೇನೆ. இருக்கிற எல்லா விசுவாசி பிள்ளைகளுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துதல். ஹல்லேலೂಯಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூಯಾ. ஹல்லேலூயா. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಸ್ತ್ರೀಯರನ್ನು ತುಂಬಾ ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ. பெண்களನ್ನ ரொம்ப நேசிக்கிறார். ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ಯಾವ ಸಭೆಗೆ ಹೋದ್ರುನು, எந்த சபைக்கு போனாலும் ಸ್ತ್ರೀಯರೇ ಜಾಸ್ತಿ. கூட்டம் அதிகம்னா பெண்கள் கூட்டம் அதிகமா தெரிகிறது. ಸ್ತ್ರೀಯರೇ ಜಾಸ್ತಿ ಮೇಲುಗೈ. ரொம்ப பெண்கள்
பெண்கள் தான் அதிகமா ஓட்டுல இருக்கிறாங்க. ಎಜುಕೇಶನ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ಲಿ, படிப்புல பாருங்க, ಜಾಬ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ಲಿ, நீங்க வேலை விஷயத்துல பாருங்க, ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, எல்லா விஷயத்துல ಸ್ತ್ರೀಯರೇ ಮೇಲುಗೈ, பெண்கள் தான் மேல கையில இருக்கிறாங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ನೀವು ಅನ್ಕೊಬಹುದು நீங்க நினைக்கலாம், ನಮ್ಮನ್ನ ಯಾರು ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ, யார் இந்த பெண்களை நேசிப்பாங்க, ಯಾರು ನನ್ನ ಕಣ್ಣೀರ್ ನೋಡ್ತಾರೆ, யார் எங்க கண்ணீரை பாப்பாங்க, ಯಾರು ನನ್ನ ಕಷ್ಟ ಕೇಳ್ತಾರೆ, யார் என் கஷ்டங்களை ನನ್ನ பாப்பாங்க, ಕುಟುಂಬ ನೋಡೋದು ಯಾರು, என் குடும்பத்தை யார் பாப்பாங்க, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡೋರು ಯಾರು, என் பிள்ளைங்களை யார் பாப்பாங்க, ನನ್ನ ಯಜಮಾನರನ್ನ ನೋಡೋರು ಯಾರು, என்னுடைய கணவனார் யார் பாப்பாங்க. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗಾಗಿ ನೋಡೋಕೆ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ, உங்களை எல்லாரையும் பார்க்கிறவர் ஒருவர் ಅವರೇ இருக்கிறார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಾನು ಮುಗಿಸ್ತೇನೆ. நான் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபித்து ಲೂಕ முடிக்கிறேன். ಸುವಾರ್ತೆ ಪತ್ರಿಕೆ லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 13ನೇ ಅಧ್ಯಾಯ அதுல 13ஆம் அதிகாரத்தை 10ನೇ ವಾಕ್ಯ. அதுல 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ಬೈಬಲ್ ಯೂತ್ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಓದಿ, ತಮಿಳು ಓದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಅರ್ಥ நீங்க ಆಗುತ್ತೆ. தமிழ்ல வாசித்தாலும் பரவாயில்லை. ನನಗ ಸಾಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಭಾ ಮಂದಿರದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದಿದ್ರಂತೆ. ஒரு ஜெப ஆலயத்துல இயேசு வந்திருந்தார் பாருங்க. ಸಭಾ ಮಂದಿರ ಅಂದ್ರೆ ಸಂಡೇ. அப்படினா ஓய்வு நாள் என்றால் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಅವರು ಮಾದರಿಯನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ರು ನೋಡಿ. அங்க பாருங்க ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿನೇ ಸಭಾ ಮಂದಿರಕ್ಕೆ ಬಂದಿದ್ರಂತೆ. இயேசு கிறிஸ்துவே ஓய்வு நாளிலே சர்ச்சுக்கு வந்து போறார் பாருங்க. ಆದ್ರೆ ಈ ದಿನ ವಿಶ್ವಾಸಿಗಳು ತುಂಬಾ ಬಿಸಿ. ஆனா விசுவாசிகள பிஸி ஆயிட்டு இருக்காங்க. ரொம்ப ಬಿಸಿ, ரொம்ப பிஸியா ತುಂಬಾ இருக்காங்க. ಬಿಸಿ. ரொம்ப பிஸி. ಯಾಕೆ ಸಿಸ್ಟರ್ ಬಂದಿಲ್ಲ ಚರ್ಚಿಗೆ? எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரலன்னு கேட்டா, ನಂಗೆ ಅಲ್ಲಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್, ಇಲ್ಲಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್, ಆ ಫಂಕ್ಷನ್, ಈ ಫಂಕ್ಷನ್, அங்க ப்ரோகிராம் இருக்கு, இங்க ப்ரோகிராம் இருக்கு, கல்யாண நாள் இருக்குன்னு சொல்றாங்க. ಆ ತರ ಬಿಸಿಗೆ ಮುಖ್ಯತೆ ಕೊಡ್ತಾರೆ அந்த ಹೊರತು மாதிரி உங்களுடைய சொல்லப்போன அந்த காரியங்களுக்கே முக்கியப்படுத்துகிறீங்க. ಅದೇ ಈ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஆனா இந்த அதிகாரத்துல ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸಬ್ಬತ್ ದಿನ ಮುಖ್ಯತೆ ಕೊಡ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்து சொல்லப்போன ஓய்வு நாளில சர்ச்சுக்கு வந்திருப்பதை காண்கிறோம். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾದರಿಯನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ರು. இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியை காட்டுகிறார். ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ನನ್ನ ನೋಡಿ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಿ, என்னை பார்த்து நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು, உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள் ನಿಮ್ಮನ್ನ ನೋಡೇ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳೋದು. உங்க பார்த்து தான் கத்துக்கொள்ளுவாங்க. ಅವ್ರು ಇವ್ರನ್ನ ನೋಡಿ ಕಲ್ತ್ಕೊಳತ್ತಾ? அங்க இங்க பார்த்தல, அப்பா அம்மா பார்த்து தான் பிள்ளைங்க ಅಪ್ಪ கத்துக்கொள்ளுவாங்க. ಹೇಗೆ ಮಾಡ್ತಾರೋ ಮಕ್ಕಳು ಹಾಗೆ ಮಾಡ್ತಾರೆ. அப்பா என்ன செய்வாரோ அதே பிள்ளைகள் தான் செய்வாங்க. ತಾಯಿ ಹೇಗೆ ಮಾಡ್ತಾರೋ ಅದೇ ತರನೇ ಮಾಡ್ತಾರೆ. அம்மா என்ன செய்வாங்களோ அதுதான் பிள்ளைங்க செய்வாங்க. ಅದನ್ನೇ ಹಿಡಿಕೊಳ್ತಾರೆ, அதே கரைபிடிப்பாங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಅದೇ ತರನೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ அதே போலவே இயேசு கிறிஸ்து ಏನು ಮಾಡಿದ್ರು ನನ್ನ ಮಕ್ಕಳು ಅದನ್ನ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ, என்ன சொல்லப்போனா பின்பற்றணும் என்று சொல்லி அவர் மாதிரியை காட்டுகிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಅಲ್ಲಿ 18 ವರ್ಷ ನಡು ಬಗ್ಗೆ ಹೋಗಿದ್ದ ಸ್ತ್ರೀ, 18 வருஷமாக கூனியா இருந்த ஒரு பெண்ணை பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ಸಭಾ ಮಂದಿರದಲ್ಲಿ ಇದ್ಲಂತ. அது கூட ஒரு ஓய்வு நாளில ஜெபாலயத்தில் இருப்பதை பார்க்கிறோம். ಅವ 18 ವರ್ಷದ ವಿಶ್ವಾಸಿ. 18 வருஷமா விசுவாசியா இருக்கிறார். ಯಾರ್ಯಾರು ಇಲ್ಲ ತುಂಬಾ ವರ್ಷದಿಂದ ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿದ್ರೆ ಈ ಸಭೆಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த சபையில யாரெல்லாம் ரொம்ப வருஷமா சர்ச் விசுவாசி இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ 18 ವರ್ಷದ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ. ஆனா இங்கே வேதத்துல பார்க்கிற 18 வருஷமா ஒரு பெண்ணு விசுவாசியா சபையில இருக்கிறார். ಸಭೆಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರ್ಬೋದು, சபையில நிறைய பிரச்சனை வரலாம், ಏನಾನ ತೊಂದರೆಗಳು ಬರ್ಬೋದು. ஏதோ பிரச்சனை போராட்டம் வரலாம், ಊಟದ ವಿಷಯಕ್ಕೆ ತೊಂದರೆಗಳು ಬರ್ತವೆ, சின்ன சின்ன பிரச்சனை வரலாம், ನೀರ್ ವಿಷಯಕ್ಕೆ, ಊಟದ ವಿಷಯಕ್ಕೆ, இந்த சாப்பாடு விஷயத்துக்கு ஏதோ விஷயத்துக்கு பிரச்சனை வரலாம் சபையில. ಎಷ್ಟೋ ಜನ ಆ ವಿಷಯನೇ ದೊಡ್ಡ ತಗೊಂಡು ಸಭೆನೇ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. அந்த பிரச்சனை பெருசாக்கமே சிலர் சபையை விட்டு போயிடுறாங்க. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ஆனா இங்க ಒಂದು ದೆವ್ವ ಬಡಿದು, பிசாசி பிடிச்ச ದೆವ್ವ ಬಡಿದು ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಂತೆ. அந்த பிசாசி பிடிச்ச பெண்ணு 18 வருஷமா அந்த ஆலயத்திலே வர்றாங்க. ಮೈಯಲ್ಲಿ ರೋಗವಿದ್ದ ಸಹೋದರಿ, அந்த உடம்புல சொல்ல பிரச்சனை உள்ள ஒரு சகோதரி. ಈ 2 ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದ್ರು ಸಭೆ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. உடம்புல பிரச்சனை இருந்தாலும் அவங்க சர்ச்சை விடாம போகிறாங்க. ದೆವ್ವ ಬಡಿದ್ರು ಚರ್ಚ್ ಬಿಡ್ಲಿಲ್ಲ. பேய் பிடிச்சிருந்தாலும் சர்ச்சு தான் வர்றாங்க. 18 ವರ್ಷದಿಂದ. 18 வருஷமாக ಈಗಿನ ವಿಶ್ವಾಸಿಗಳು இப்ப இருக்கிற விசுவாசிங்க ಆಶೀರ್ವಾದ ಬಿಡುಗಡೆಗಾಗಿ ಬರ್ತಾರೆ. ஆசீர்வாதம் வேணும், விடுதலை வேணும், ಅದು ಹೊಂದ್ಕೊಂಡು ರಿಟರ್ನ್ அதை பெற்றுக்கொண்டு போகணும். சர்ச்சுக்கு மாத்திரம் வரக்கூடாது. ಚರ್ಚ್ನೇ ಮರ್ತು ಬಿಡ್ತಾರೆ. சர்ச்சே மறந்து போறாங்க, சர்ச்சே விட்டு போயிடுறாங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡೋರು. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருகிறவராயிருக்கிறார். ಬಂಧನದಿಂದ ಬಿಡಿಸೋರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ. கட்டிலிருந்து விடுவிக்கிறவராயிருக்கிறார். ವ್ಯಾಧಿಯಿಂದ ಬಿಡಿಸೋರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ. நோயிலிருந்து விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ಅದು ಏನೇ ಆದ್ರೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಬಿಡಬೇಡ್ರಿ. யார் என்ன சொன்னாலும் இயேசுவை விட்டு விட கூடாது. ಆತನ ಆಲಯ ಬಿಡಬೇಡಿರಿ. ஜெப ஆலயத்தை விட்டு விடாதீங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ನಿಮ್ಮ ತಾಯಿ ಮನೆ ಮರಿತೀರಾ? நீங்க உங்க அம்மா வீடு மறப்பீங்க? ಮರಿತೀನಿ ಅನ್ನೋರು ಕೈ ಎತ್ತಿ ತೋರಿಸ್ರಿ. உங்க அம்மா வீட மறக்கிறன்றவங்க கை எடுத்து காட்டுங்க பார்க்கலாம்.
ಇಲ್ಲಲ್ಲ இல்ல தானே? ಅದೇ ತರನೇ ಸಭೆ ಅನ್ನೋದು அதே போலவே சபையை விடக்கூடாது. ಅದೇ ತಾಯಿ ಸಭೆ, அத தாய் சபை. ಉಪದೇಶ ಹೇಳ್ತೇವೆ, உபதேசம் சொல்லுகிறது, ಸ್ಪೀಚ್ ಕೊಡ್ತಾರೆ, அந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, ಕಲಿಸಿ ಕೊಡ್ತಾರೆ, உங்களுக்காக கற்றுக் கொடுக்கறாங்க, ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಡ್ತಾರೆ, நல்ல ಅನುಭವங்களை வருகிறது. ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡೋದೇ ಸಭೆ. எல்லாம் உங்களை சொல்ல அனுபவத்துக்கு கொண்டு போகிறது ஒரு சபை ನಿಮ್ಗೆ தான். ಕಷ್ಟ ನೋಡೋದು ಸಭೆಯಲ್ಲೇ. உங்க கஷ்டத்தை பாக்குறவங்க, ನಿಮ್ಗೆ ಏನೇ ತೊಂದರೆ ಬಂದ್ರೆ ಸಭೆಯವರೇ ಬರೋದು. உங்களுக்கு என்ன நல்லது கெட்டது இருந்தால் சபை தான் உங்க தேடி வரும். ಎಂತ ಟೈಮ್ ಆದ್ರೂ ಪಾಸ್ಟರ್ ಫೋನ್ ಮಾಡ್ತಿರಲ್ಲ, எந்த நேரத்திலயும் உங்க பாஸ்டர் நீங்க ஃபோன் பண்றீங்க தானே? ನಿಮ್ ಕಷ್ಟ ಸುಖ ಹೇಳ್ತಿರಲ್ಲ, உங்க கஷ்டத்தை சுகத்தை சொல்றீங்க தானே? ಕಷ್ಟ ಸುಖ ಹೇಳೋದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಪಾಸ್ಟಾ? கஷ்டத்தை சுகத்தை சொல்றதுக்கு மாத்திரம் பாஸ்டரா? ಅಂದ್ರೆ ಸಭೆ ಬೇಡವಾ? சர்ச் வேண்டாவா? ನಾನು ನೆನೆಸ್ತೇನೆ, நான் நினைக்கிறேன் ನೆಕ್ಸ್ಟ್ ನಾನು ಬರುವಾಗ அடுத்த முறை நான் வரும்போது ಸಭೆಯ ತುಂಬಿ ತುಳ್ಕುವಂತ ದೇವರ ಅದ್ಭುತ சபை ಮಾಡ್ತಾರೆ. நிரம்பி வழிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ದೇವರ ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾರೆ. தேவன் அற்புதங்களை செய்கிறவராய் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 18 ವರ್ಷದ ನಡುಬಗ್ಗಿ ಹೋಗಿದ ಸ್ತ್ರೀ, 18 வருஷமாக கூனியாயிருந்த பெண், ದೆವ್ವ ಬಡಿದು பிசாசினால் கட்டப்பட்டு 1 ವರ್ಷ ಬಂದ್ರು, 1 வருஷம் பார்த்தாங்க, 5 ವರ್ಷ ಬಂದ್ಲು, 5 வருஷம் 10 பார்த்தாங்க, ವರ್ಷ ಬಂದ್ಲು, 10 வருஷம் பார்த்தாங்க, 10 ವರ್ಷದಿಂದ ಬರ್ತಾ ಇದೀನಿ ಚರ್ಚಿಗೆ, 10 வருஷமா பாக்குறாங்க. ನನಗೆ ಏನೂ ಆಗಿಲ್ಲ, உனக்கு ஒரு அற்புதம் நடக்கலப்பா, ನನಗೆ ದೆವ್ವನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲ, பேயு போகல, ಆಶೀರ್ವಾದನೂ ಇಲ್ಲ, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்ல. ಬಿಟ್ಟೋದ್ಲ ಸಹೋದರಿ? அந்த சகோதரி விட்டுட்டு போயிட்டாங்களா? ಇಲ್ಲ. இல்ல. 18 ವರ್ಷದಿಂದ 18 ಆ வருஷமா ನಂಬಿಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ அந்த ನೋಡಿದ್ರು. விசுவாசத்தை கர்த்தர் ಆ பார்க்கிறார். ಗೂನಿ ಹಾಕಿದ್ರು, அவள் கூனியாயிருந்தால், ಮೂಲೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲೋ ಇರ್ಬೋದು ಸಭೆಯಲ್ಲಿ, எங்கேயோ ஒரு முக்கல்ல இருந்தாலும் ಆ கூட, ಗೂನಿ ಆಗಿದ್ರೆ ಕಾಣಿಸುತ್ತಾ? அந்த கூனியா இருந்த தெரியுமா? ಹೈಟ್ ಇದ್ರೆ ಕಾಣಿಸ್ತಾರೆ, உயரமா இருந்தா தெரிவாங்க, ಮುಂದೆ ಕೂತಿದ್ರೆ ಕಾಣಿಸ್ತಾರೆ, முன்னாடி உட்கார்ந்தா தெரிவாங்க, ನಡು ಬಗ್ಗೆ ಹೋಗಿದ್ರೆ ಕಾಣಿಸ್ತಾರ. கூனியா இருந்து பின்னாடியே ಆದ್ರೆ அமர்ந்திருக்கிறாங்க. ಆ ದಿನ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನ ஆனா ನೋಡಿದ್ರು. நிறைய பேர் இருந்தாலும் இயேசு அவள் மேல கண்ணை வைத்தான். ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? எதுக்கு தெரியுமா? 18 ವರ್ಷದಿಂದ ಯೇಸು ಮೇಲೆ ಇಟ್ಟ ನಂಬಿಕೆ, 18 வருஷமா அந்த இயேசு பேர் மேல் வைத்த விசுவாசம், 18 ವರ್ಷದಿಂದ ಸಭೆ ಮೇಲಿದ್ದ ನಂಬಿಕೆ, 18 வருஷமா அந்த சர்ச் பேர்ல வைத்த ಆ விசுவாசம், ನಂಬಿಕೆ ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. அந்த விசுவாசம் ஒருபோது வீண் போகாது. ಒಂದಲ್ಲ ಒಂದು ದಿವಸ, ஒரு நாள் இல்ல, ஒரு நாள், ಒಂದು ದಿವಸ ஒரு நாள் ದೇವರೇ தேவனே ಆ ಸಭೆಗೆ ಬಂದ್ರು. அந்த சபைக்குள்ள ಆ இயேசு வந்தார். ಸ್ತ್ರೀಗೋಸ್ಕರನೇ ಬಂದ್ರು. அந்த பெண்ணுக்காகவே ನಡು வந்தார். ಬಗ್ಗೆ ಹೋಗಿದ ಸ್ತ್ರೀಯನ್ನೇ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದ್ರು. அந்த கூனியா இருந்த சகோதரியை தேடி வந்தார். ನಡು ದೆವ್ವ ಬಡಿದ ಸ್ತ್ರೀಯನ್ನೇ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದ್ರು. பிசாசினால் கட்டப்பட்ட அந்த ஸ்திரியை தேடி வந்தார். 18 ವರ್ಷದಿಂದ ಕಾದಿದ್ಯಾ? 18 வருஷமாக காத்திருந்தார். அம்மா, அம்மா ಅಮ್ಮ அம்மா ಬಾ நீ முன்னாடி வா ಅಂತ ಕೈ ಇಟ್ಟು, இயேசு அழைத்து ಕೈಗಳನ್ನಿಟ್ಟು அவள் மேல கையை வைத்து ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದಾಗ சுகமாக்கினார். ಅವಳು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದ್ಕೊಳ್ಳು. அவள் விடுதலாக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. 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 18 ವರ್ಷದಿಂದ ಆ ಸಭಾ ಮಂದಿರದಲ್ಲಿ 18 வருஷமாக இந்த ஜெபாலயத்திலே ಅಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಇರ್ಲಿಲ್ವಾ? பாஸ்டர் இல்லையா? ಇದ್ರು. இருந்தாங்க பாஸ்டர். ಪಾಸ್ಟರ್ ಅನೇಕ ಜನರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. பாஸ்டர் ಅನೇಕருக்கு ಸುಗತೆ ತಂದು ಆ கொண்டிருந்தாங்க. ತಾಯಿ ನೊಂದ್ಕೊಂತಾ ಇದ್ಲು. ஆனா அந்த தாய் நினைச்சு கொண்டே ಈ இருந்தாங்க, ವಾರ ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ எனக்கு ಬಂದೆ. யார் விடுதலை ಈ தருவாங்க? ವಾರ ನನಗೆ ಬಿಡುಗಡೆ இந்த ಸಿಗುತ್ತೆ, வாரம் எனக்கு கிடைக்குமா? ಈ ವಾರ ಬಿಡುಗಡೆ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಬಂದೆ. இல்ல அடுத்த வாரம் எனக்கு கிடைக்குமா? ಇದೇ ತರ ವಾರ ವಾರ ಬರ್ತಾನೆ ಇದ್ರು. வாரம் கூட அந்த மகள் வந்து கொண்டே இருந்தார். ಬರ್ತಾನೆ ಇದ್ದಾಗ வந்து கொண்டே ಯೇಸು இருந்தார். ಸ್ವಾಮಿನೇ ಸ್ತ್ರೀಯನ್ನ ಕರೆದ್ರು. இயேசு சுவாமி அந்த பெண்ணை பார்த்து ನೋಡಿ, ಎಷ್ಟು அழைக்கிறார். ಪ್ರೀತಿ ನೋಡಿ ಆ ಸ್ತ್ರೀಗೆ. எவ்வளவு அன்பு பாருங்க, ನೋಡಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಆ எவ்வளவு ಸಹೋದರಿ. அன்பு பாருங்க. ಅವಳು ஏசப்பா ಎಷ್ಟು ನೊಂದಿರಬಹುದು, அவள் எவ்வளவு கவலைப்பட்டு, ಎಷ್ಟು ಜನ ದೂಷಿಸಿರಬಹುದು. எவ்வளவு பேர் அவளை தூசிச்சு ಏನು ಚರ್ಚು ಚರ್ಚು ಅಂತ ಹೋಗ್ತೀಯಾ? என்ன சர்ச்சுன்னு போறியா? ದೆವ್ವ ಬೇರೆ ಬಡ್ದಿದೆ ನಿನಗೆ, பிசாசியரை பிடிச்சிருக்கு, ನಡು ಬಗ್ಗೆ ಹೋಗಿದ್ಯಾ, கூனியாவே ಇನ್ನು இருக்கிறார், ನೀನ್ ಚರ್ಚ್ ಬಿಡಲ್ವಾ? இன்னும் சர்ச் விட மாட்டியா? ಆದ್ರೂ ಅವ್ರು ಬಿಡಲಿಲ್ಲ. ஆனா விடாமல் அவர் 18 வருகிறார். ವರ್ಷದಿಂದ ಕಾದಿದ್ಕೆ ಪ್ರತಿಫಲ 18 வருஷமா காத்திருந்ததுக்கு அற்புதங்கள் பாருங்க. ದೇವರೇ ಅವಳಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟರು. இயேசுவே வந்து அவள் ಯೇಸು அழைக்கிறார். ಸ್ವಾಮಿನೇ ಕರೆದ್ರು. இயேசுவே அவள் ಈ அழைக்கிறார். ದಿನ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. இன்றைக்கு உன்னை ಯೇಸು அழைக்கிறவராயிருக்கிறார். ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. இயேசு உன்னை ಯೇಸು அழைக்கிறவராயிருக்கிறார். ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರೆ. இயேசு தான் உன்னை விடுவிக்கிற ಒಂದು ವೇಳೆ தேவனாய். ಕೈಡ ಪಡಲ್ಪಟ್ಟ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಾ? நீங்க கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? ಸಾಲ ಬಾಧೆಯಿಂದ ಬಂದಿದ್ದೀರಾ? கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? ವ್ಯಾಧಿಯಿಂದ ಬಂದಿದ್ದೀರಾ? நோயோடு இருக்கிறீங்களா? ಕಣ್ಣೀರಿಂದ ಬಂದಿದ್ದೀರಾ? கவலையோடு வந்திருக்கிறீங்களா? ಎಲ್ಲರೂ ಕೈ ಬಿಡ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಾ? நிறைய பேர் உங்களை கைவிடப்பட்ட நிலையில் ಯೇಸು இருக்கிறீங்களா? ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲವನ್ನು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. இயேசு எல்லாரையும் ಆ பார்க்கிறவராயிருக்கிறார். ತಾಯಿಯನ್ನು ನೋಡಿದ ದೇವರು இயேசு அந்த பெண்ணை பார்த்தார். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ, உன்னையும் பார்க்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. உன்னையும் பேர் சொல்லி ಅದೇ அழைக்கிறார். ಸಭಾ ಮಂದಿರದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟ ದೇವರು அந்த ஜெபாலயத்தில் விடுதலை தந்த தேவன் ಈ ದಿನ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾರೆ. இன்றைக்கு உனக்கு விடுதலை தந்தவன் ಈ
வந்திருக்கிறார். ಈ ಕ್ಷಣಲೇ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾರೆ. இன்றைக்கு விடுதலை தந்த இயேசு வந்திருக்கிறார். ಅನೇಕ ಜನರಿಗೆ ನೆಮ್ಮದಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ. அநேக வீடுக்குள்ளே சமாதானம் இல்லாம ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ. நீங்க சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டு ನಂದು வருகிறீங்க. ಒಂದು ಜೀವನ ಅಂತ ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದೀರಾ. எந்த ஒரு வாழ்க்கையா என்று நினைத்து ನನ್ನ கொண்டிருக்கிறீங்க. ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಬಿಡುಗಡೆನೇ ಇಲ್ವಾ ಅಂತ என்னுடைய ಕೇಳ್ಕೊಂತೀರಾ. பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா? ಈ ದಿನ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾರೆ. இன்றைக்கு உனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ಸಕಲ போகிறார். ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಬಿಡುವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆಗಿದ್ದಾರೆ. பிரச்சனையிலிருந்து விடுதலை தர போகிறார். ಎಲ್ಲಾ ತೊಂದರೆಗಳಿಂದ ಬಿಡುವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆಗಿದ್ದಾರೆ. எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை தர போகிறார். ಎಲ್ಲಾ ವ್ಯಾಧಿಯನ್ನು ನೀಗಿಸುವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ எல்லா ಆಗಿದ್ದಾರೆ. வியாதியிலிருந்து விடுதலை தர ಈ போகிறார். ದಿನ ನೀವು ಅದ್ಭುತ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. இயேசு இன்றைக்கு ஒரு அற்புதம் ಈ செய்ய ದಿನ போகிறார். ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. இயேசு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். 18 ವರ್ಷದಿಂದ ಕಾದಿದ್ದ ಸ್ತ್ರೀ, அந்த 18 வருஷமாக இருந்த பெண்ணே, ಈ ದಿನ ನೀವು ಕಾಯ್ತೀರಾ? நீங்கள் அவளை போல காத்திருப்பீங்களா? ದೇವರು ಖಂಡಿತ ಕಾದಾಗ நீங்க காத்திருக்கும் போது ಖಂಡಿತ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾರೆ. இயேசு கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை தர ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರ್ತಾರೆ. இயேசு உங்க பக்கத்துல வர ನಿಮ್ಮ போகிறார். ಮನೆಗೆ ಬರ್ತಾರೆ. அவர் உங்க வீட்டுக்குள்ள வர ನಿಮ್ಮ போகிறார். ಯಜಮಾನನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾರೆ. உன்னுடைய வீட்டுக்கார தொட ನಿಮ್ಮ போகிறார். ಮಕ್ಕಳನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾರೆ. உன்னுடைய பிள்ளைகளை தொட போகிறார். ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆ ಬಗೆಹರಿಸುವ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆಗಿದ್ದಾರೆ. எல்லா பிரச்சனை மாற்றக்கூடியவர் இயேசு. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು கண்களை ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. மூடி ஜெபிப்போம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. கண்களை மூடி ஜெபிப்போம். ಯೇಸಪ್ಪ, ஏசப்பா, ಈ ದಿನ ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ இந்த ஓய்வு நாள் அல்ல. ನಾನು ಬರೆಗೈಯಲ್ಲಿ ಹೋಗಬಾರ್ದಪ್ಪ. நான் வெறும் கையோடு போக ನಾನು கூடாது. ಬಲಹೀನತೆಯಿಂದ ಹೋಗಬಾರ್ದಪ್ಪ. நான் நோயோடு இருக்க கூடாது. ವ್ಯಾಧಿಯಿಂದ ಹೋಗಬಾರ್ದಪ್ಪ. நான் பிரச்சனையோடு போக கூடாது. ತೊಂದರೆಯಿಂದ ಹೋಗಬಾರ್ದಪ್ಪ. நான் பிரச்சனையோடு போக கூடாது. ಎಲ್ಲದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಪ್ಪ. எல்லா கட்டிலிருந்து ಈ விடுதலை ದಿನನೇ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು. இன்றைக்கு தான் எனக்கு விடுதலை. ಈ ದಿನನೇ, இன்றைக்கு ಈ ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲೇ இந்த ஓய்வு நாளிலே ಎಲ್ಲರಿಗೂ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು ದೇವರೇ. ஆண்டவர் எல்லாருக்கும் விடுதலை தர போகிறார். ಚಿಕ್ಕವರಿಂದ ದೊಡ್ಡವರಿಗೆ ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು. சிறியவர்களை பெரியவர்களை கர்த்தர் தொட்டு விடுதலை ಒಂದು தர ವೇಳೆ போகிறார். ವ್ಯಾಧಿ ಇದ್ದರೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ವ್ಯಾಧಿ ನೀಗಲ್ಪಡಲಿ. இந்த நாளிலே நோயோடு வந்த அந்த நோய் சுகமாவதாக. ತೊಂದರೆಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು ದೇವರೇ. பிரச்சனை இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதாக. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் ಎಲ್ಲ நாமத்தினாலே ಅಂಧಕಾರ ಕ್ರಿಯೆಗಳು, எல்லா அந்தகார ಸೈತಾನನ வல்லமைகள், ಕ್ರಿಯೆಗಳು, எல்லா பிசாசின் ದುಷ್ಟ கிரியைகள், ಶಕ್ತಿಗಳು எல்லா அந்தகார வல்லமை ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்தினாலே ಒಂದೊಂದು ಶರೀರ ಬಿಟ್ಟು ಹೋಗದ எல்லாம் சரித்து விட்டு வெளியேறி ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இயேசுவின் நாமத்தினாலே. ಕೊಡುತ್ತಿದ್ದೇನೆ ದೇವರೇ. ஆண்டவரೇ, ಅಪ್ಪ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நீங்க விடுதலை தந்து ಅಪ್ಪ, கொண்டிருப்பதற்காக ನೀವೆಲ್ಲರೂ ஸ்தோத்திரம். ಸ್ವತಃ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நீங்க எல்லாரையும் விடுதலை ஆக்கி ಎಲ್ಲ கொண்டிருப்பதற்காக ದುಷ್ಟ ஸ்தோத்திரம். ಶಕ್ತಿಗಳು, எல்லா வேதனை, ಎಲ್ಲ ದುಷ್ಟ ಶಕ್ತಿಗಳು எல்லா அந்தகார வல்லமைகள் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இயேசுவின் நாமத்தினாலே ಬಿಡುಗಡೆ, ಹೊರಗಡೆ ಹೋಗಂತ ಅಪ್ಪಣೆ ಕೊಡ್ತಾನೆ. வெளியே போக முடியா கட்டளையிடுகிறேன். ಹೊರಗೆ ಹೋಗಲೇ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ வெளியே போய் இயேசுவின் ಅಪ್ಪಣೆ நாமத்தினாலே ಕೊಡುತ್ತಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. விடுதலை தந்து கொண்டிருப்பதற்காக ಬಿಡುಗಡೆ ஸ்தோத்திரம். ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. விடுதலை தந்திருப்பதற்காக ಇನ್ನೂ ஸ்தோத்திரம். ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ. இன்னும் அற்புதமா நடத்துங்க ಇನ್ನೂ ராஜா. ಅನೇಕರಿಗೆ ಸ್ವಸ್ಥತೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು. அநேகருக்கு விடுதலை தந்து நடத்துங்க ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯ ನಂತರ ஆண்டவர். இந்த ஜெப நேரத்துக்கு பிறகு ಎಲ್ಲರಿಗೂ ಬಿಡುಗಡೆ, எல்லாருக்கும் விடுதலை, ಎಲ್ಲರಿಗೂ ಸಾಕ್ಷಿ சாட்சிகள் ಹೇಳುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡು. கேட்க முடியாத கிருபை செய்யுங்க ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. இயேசுவின் நாமத்தினாலே. ಆಮೆನ್. ஆமென்.